கன்னி லக்னம், லக்னாதிபதி புத பகவான். அதனால இவங்க புத்திசாலித்தனம் மிக்கவர்களாக இருப்பாங்க. கூர்மையாக எதையும் பகுப்பாய்வு செய்யும் திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். எதையும் கூர்ந்து கவனிப்பாங்க. எதையுமே மேலோட்டமாக பார்த்துட்டு முடிவு பண்ண மாட்டாங்க. அதோட நுணுக்கங்களை ஆராயறதுல இவங்க வல்லவங்களாக இருப்பாங்க. நிதானமாக பேசுவாங்க. மற்றவங்களை கவரும் வகையில் பேசுவாங்க. தர்க்க ரீதியாகவும் இவங்களை யாராலையும் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசுவாங்க. எந்த நேரமும் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. சுக்கிரன் இவங்க லக்னத்திற்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதிங்கிறனால கடின உழைப்பு மூலம் நல்ல செல்வமும் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு இசை, ஓவியம், எழுத்து இதில் ஆர்வம் இருக்கும். இவங்க எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மூட்டு சம்மந்தமான, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எந்த வேலையை கொடுத்தாலும் இவங்கள நம்பி கொடுக்கலாம். அது கண்டிப்பாக நேர்த்தியாக முடித்து கொடுப்பாங்க. எத்தனை தடை வந்தாலும் அவங்க புத்தியை பயன்படுத்தி அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. இவங்க சுயமரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சமூகத்தில் இவங்க அறிவுத்திறனால் கௌரவம் தானாக தேடி வரும். இவங்க வழிபட வேண்டிய முக்கிய தெய்வம், இவங்க லக்னாதிபதி புதன்கனால மகாவிஷ்ணுவை வழிபடுறது இவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறனால மகாலட்சுமியை வழிபடுறதும் இவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இவங்க இஷ்ட தெய்வமாக தடைகளை நீக்குபவராக விநாயகர் இருக்கார்.